கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. இஸ்லாம்பூர் சுற்றுவட்டாரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 2 ஆண்டுகளாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்தது. அவ்வப்போது வெளியேறும் சிறுத்தை கால்நடைகளை தாக்கியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இதனால் அதனை பிடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுத்தை இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மல்லிகை ஃபார்ம்ஸ் எனப்படும் இடத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் வியாழனன்று அதிகாலை வனத்துறை வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை புலி சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை அடர் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விடுவித்தனர். 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை புலி பிடிபட்டதால் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். தங்களிடம் அதிகாரிகள் கரும்புகளை லஞ்சமாக கேட்பதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். இங்கே பொங்கல் கரும்புகள் இனாமாக கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சில நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஒரு வண்டி கரும்பு கொடுத்தாக்கா 2 கத்தை எனக்கு ஃப்ரீயாக கொடு, 3 கத்தை ஃப்ரீயாக கொடுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இந்த தடவை எந்த காரணம் கூட எந்த காட்டியாவது வாங்கினாக்கா கம்ப்ளீட் விவசாயிகளையும் திரட்டி அந்த கரும்பே போகலனா கூட ரோட்டில் மறியல் பண்ணுற அளவுக்கு வந்துடும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமய சங்கிலி பகுதியில் இருந்துதான் அதிக அளவில் கரும்புகளை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடை வழியாக பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு அளிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு கரும்பு 35 ரூபாயாக அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய நிலையிலும் முழு தொகை தங்களுக்கு கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிலையில் சமய சங்கிலி பகுதியில் கொள்முதல் செய்யப்பட உள்ள கரும்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகள் இனாமாக கரும்புகள் கேட்பதாக விவசாயிகள் முறையிட்டனர். இதுவரை தங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும், அப்படி விவசாயிகள் புகார் தெரிவித்தால் இனாமாக கரும்பு கேட்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பணமும் தரகர்கள்லாம் யாரும் கிடையாது, நேரடியா உங்களுக்கு உங்க வங்கி கணக்குக்கே வர வந்துடும். தமிழக அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கவோ தாரை வார்க்கவோ அவசியமில்லை என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்த நிலையில் இதுகுறித்து முன்னரே விளக்கமளித்திருக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். அதே நேரம் தமிழக பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே சென்றது என அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க பிள்ளைய நாங்க தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டேன். இந்த மாதிரி அரசு பள்ளிகளை தத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது. இந்த செய்தி வந்த உடனே தமிழக அரசு அமைச்சர் அந்த செய்தி தப்புன்னு மறுத்து இருந்தால் நாங்கள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. அந்த செய்தி அரசு மறுக்காத போது எங்களுக்கு வேறு வழி என்ன இருக்குது? ஆகவே இன்னைக்கு நாங்கள் அது மாதிரி செய்யலைன்னு சொல்றாரு. ஓகே, நல்லது, நல்லது, வரவேற்கிறோம். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் சொல்லியிருக்கிறீங்க. 10,000 பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்கள் கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில் சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. மாமல்லபுரத்தில் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா களை கட்ட தொடங்கிய காட்சிகள்தான் இவை. மாமல்லபுரத்தில் இந்திய நாட்டிய திருவிழா கடந்த 22ஆம் தேதி அன்று கடற்கரை கோவில் வளாகத்தில் தொடங்கியது. கடந்த 28ஆம் தேதி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உயிரிழந்ததை அடுத்து நாட்டிய திருவிழா 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டது. அந்த வகையில் 7 நாட்கள் முடிந்த நிலையில் நேற்று மீண்டும் இந்திய நாட்டிய திருவிழா தொடங்கியது. கிராமிய கலைகள், தமிழ்நாடு, கேரள மாநிலத்தின் தப்பாட்டம் மற்றும் பரதநாட்டியம் ஆகிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவால் விடுபட்ட நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. இஸ்லாம்பூர் சுற்றுவட்டாரத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 2 ஆண்டுகளாக சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்து வந்தது. அவ்வப்போது வெளியேறும் சிறுத்தை கால்நடைகளை தாக்கியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வந்தது. இதனால் அதனை பிடிக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். சிசிடிவி காட்சிகள் மூலம் சிறுத்தை இருப்பதை உறுதி செய்த வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மல்லிகை ஃபார்ம்ஸ் எனப்படும் இடத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரம்மாண்ட கூண்டு வைத்து கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில் வியாழனன்று அதிகாலை வனத்துறை வைத்திருந்த கூண்டில் சிறுத்தை புலி சிக்கியது.
பிடிபட்ட சிறுத்தையை அடர் வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விடுவித்தனர். 2 ஆண்டுகளாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை புலி பிடிபட்டதால் கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். தங்களிடம் அதிகாரிகள் கரும்புகளை லஞ்சமாக கேட்பதாக விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். இங்கே பொங்கல் கரும்புகள் இனாமாக கேட்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சில நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. ஒரு வண்டி கரும்பு கொடுத்தாக்கா 2 கத்தை எனக்கு ஃப்ரீயாக கொடு, 3 கத்தை ஃப்ரீயாக கொடுன்னு ஒரு சிலர் கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இந்த தடவை எந்த காட்டியாவது வாங்கினாக்கா கம்ப்ளீட் விவசாயிகளையும் திரட்டி அந்த கரும்பே போகலனா கூட ரோட்ல மறியல் பண்ற அளவுக்கு வந்துடும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமய சங்கிலி பகுதியில் இருந்துதான் அதிக அளவில் கரும்புகளை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடை வழியாக பொங்கல் பண்டிகைக்கு மக்களுக்கு அளிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு கரும்பு 35 ரூபாயாக அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய நிலையிலும் முழு தொகை தங்களுக்கு கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நிலையில் சமய சங்கிலி பகுதியில் கொள்முதல் செய்யப்பட உள்ள கரும்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகள் இனாமாக கரும்புகள் கேட்பதாக விவசாயிகள் முறையிட்டனர். இதுவரை தங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை என்றும், அப்படி விவசாயிகள் புகார் தெரிவித்தால் இனாமாக கரும்பு கேட்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பணமும் தரகர்கள்லாம் யாரும் கிடையாது. நேரடியாக உங்களுக்கு உங்க வங்கி கணக்குக்கே வரவு வந்துடும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை வேடிக்கை பார்க்கும் அரசாக திமுக அரசு இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் வரை பலரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் முயல்வதும் கொடுமையானது என குற்றஞ்சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்றச் செயல்கள் நாள்தோறும் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இபிஎஸ்க்கு பதிலடி கொடுத்துள்ள சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தனது அரசியல் ஆதாயத்திற்காக அரைத்து புளித்த அதே பொய்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று விமர்சித்துள்ளார். உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் அவர்கள் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ரகுபதி எடப்பாடிக்கு ஒரே பொய்யை திரும்ப பேச எந்த கூச்சமும் இருப்பது இல்லை என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாகவும் அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வீண் வதந்தி பரப்பி அச்சுறுத்த நினைக்கும் பொய்ச்சாமிகளை மக்களே புறந்தள்வார்கள் எனவும் ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிரணி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இந்நிலையில் தடையை மீறி போராடுவதற்கு தொண்டர்களுடன் வள்ளுவர் கூட்டம் வந்த சௌமியா அன்புமணியை காவலர்கள் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். முன்னதாக பேசிய சௌமியா அன்புமணி குற்றவாளிகளை பிடிக்கக்கூட இவ்வளவு காவலர்கள் வராத நிலையில் போராடுபவர்களை பிடிக்க ஏன் வருகிறார்கள் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். இன்னும் எத்தனை பொண்ணுங்களை பலி வாங்க போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு தெரியல. இதுக்கு கேட்க வந்தா எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? நாங்க எல்லாரும் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு போராட்டம், இந்த பெண்களுக்காக போராட்டம் பண்ண எங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மாலையில் விடுவிக்கப்பட்டு செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார். வட இந்தியாவை தான் சொல்லுவாங்க, பீகார்ல அப்படி நடக்குது, ராஜஸ்தான்ல அப்படி நடக்கிறது, மேற்கு வங்காளத்துல அப்படி நடக்குதுன்னு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. வெக்கக்கேடு. அப்புறம் என்னதான் இங்க காவல்துறையும் சட்டத்துறையும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னதாக போராட்ட களத்தில் 2 குழந்தைகளுக்கு பகலவன் சண்முகவேல் என்று சௌமியா அன்புமணி பெயர் சூட்டினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதி பாமகவின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என கூறினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக சார்பில் அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் பாலு உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்த நீதிபதி
போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று முதலில் தங்கள் மனதில் கை வைத்து கூறுங்கள் என தெரிவித்தார். இவ்விவகாரத்தை நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருவதாக நீதிபதி குறிப்பிட்டார். விளம்பரத்திற்காக போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என்று குற்றம் சாட்டிய நீதிபதி, சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என வேதனை தெரிவித்தார். மேலும் பாமக போராட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறி மனுவை நிராகரித்தார்.